ஹலோ வணக்கம். நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜி நளினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு எஃப்எம்மின் மகளிர் மற்றும் நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பெண்களுக்கான சில குறிப்புகள் தாங்க எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். முகப்பரு தழும்புகளை மறைய வைக்கும் சில குறிப்புகள் உங்களோட பகிர நினைக்கிறேன். இன்றைய இலசுகளில் முகப்பருக்கள் வராதவர்களே இல்லை என்று சொல்லலாம். முகப்பரு வந்து மறைந்தாலும் அதன் தழும்புகள் தடயங்கள் ஒரு சிலருக்கு மாறாமல் அப்படியே இருக்கும் இல்லையா? முகப்பரு தழும்புகள் நம் அழகை மறைத்து நம் தோற்றத்தை அசிங்கமாக காட்டும். வெந்தயம் முகப்பரு தழும்பை நீக்குவதில் மிக சிறந்த மருந்தாக இருக்கு. முகப்பரு தழும்புகளை நீக்க இந்த வெந்தயத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பத்தி இப்போ நாங்கள் பார்ப்போங்க. வெந்தயத்தை பேஸ்ட் போல அரைத்து முகத்தில் தடவி மாஸ்க் போல பயன்படுத்தினா தழும்புகளின் மீது தடவி அவற்றை நீக்க முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்கிறார்கள். வெந்நீரில் வெந்தயத்தை நன்றாக கொதிக்க வைத்து பின்னர் அதை அரைத்து குளிர்ச்சியான இடத்தில் வைத்தாலும் இதை தழும்புகள் மீது தடவி 1/4 மணி நேரம் கழித்து குளிர்ந்த தண்ணீரில் முகத்தை கழுவினாலும் நம்ம முகத்தில் இருக்க முகப்பரு தழும்புகள் இல்லாமல் போவோங்க. அது மட்டும் இல்லைங்க, பன்னீருடன் சந்தனத்தை கலந்து பேஸ்ட் போட உருவாக்கி அதை முகத்தில் மாஸ்காக தடவி கொள்ளும் போதும் 1 மணி நேரம் கழித்து முகத்தை கழுவி கொள்ளும் போதும் முகப்பரு தழும்பு இல்லாமல் போயிடும். ஆலிவ் எண்ணெயை தொடர்ந்து முகத்தில் தடவி வந்தால் பருத்த தழும்புகள் மறைவதோடு பருக்கள் மேலும் உருவாவதையும் தடுக்கும். பஞ்சை எலுமிச்சை சாற்றில் நனைத்து அதை முகப்பருக்கள் மீது தடவுனாலும் நம்ம முகத்தில் இருக்க முகப்பரு தழும்புகள் டாட்டா பாய் சொல்லிக்கொண்டு ஓடி போயிருங்க. எலுமிச்சையும் கரும்புலிகளை போக்கும் சிறந்த மருந்தாக இருக்கு. இது போன்ற சுவாரஸ்யமான மகளிருக்கான சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் நம்ம அம்மு எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜி நளினி. நன்றி, வணக்கம்.